ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் நம் சக்தி பீட பயணத்தை மேற்கொண்டுள்ளனா இன்னைக்கு பிட்டாபுரத்தில எழுந்தருளி இருக்கும் அன்னையின் சக்தி பீட கோவிலை தரிசிக்க போறோம். சதிதேவியின் பிட்டம் என்று சொல்லக்கூடிய பின்பகுதி விழுந்த இடம் இது. எனவே இந்த தலம் பிட்டாபுரம் என்ற திருநாமத்தாலும் ஸ்ரீபீட்ட கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னை புருஹூத்திகா தேவி என்று போற்றப்படுகிறார். சிவபெருமான் குக்குட்டேஸ்வரராக சுயம்பலிங்கமாக காட்சியளிக்கிறார். தீர்த்தம் பாதகயா புஷ்கரணி, தலவிருஷம் பில்வமரம் மற்றும் அரச மரம். அஷ்டதச சக்தி பீடங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது இத்தலம். இத்தலம் பற்றி ஸ்கந்த புராணத்திலும் பீஸ்மேஸ்வர புராணத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. ராமபிரான் தன் மனைவி சீதாதேவியோடும் லக்ஷ்மணரோடும் இங்கே வந்து சிவ பூஜை செய்ததாக கூறப்படுகிறது. இதே போல குந்தி தேவி பஞ்ச பாண்டவர்களுடன் இங்கு வந்து இறைவனையும் இறைவியையும் வழிபட்டதாக மகாபாரதம் கூறுகிறது. சந்திரகுப்தரின் பிரயாக கல்வெட்டுகளில் பிட்டாபுரம் பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. இக்கோவில் திராவிட கட்டடக்கலை பாணியில கட்டப்பட்டிருக்கு. பிரதான வாயில் 5 அடுக்கு கோபுரம் மிக கம்பீரமாக காணப்படுகிறது. கோவிலுக்கு முன்னால பாதகயா சரோவர் புஷ்கரணி மிகப்பெரிய குளமாக காட்சியளிக்கிறது. இதில் நீராடினால் நம் பாவங்கள் நீங்க பெற்று மோட்சத்தை அடையலாம் என்று கூறப்படுகிறது. குளத்தங்கரையில மிகப்பெரிய சிலையாக சிவபெருமான் தியானம் செய்தபடி காட்சியளிக்கிறார். இங்கு வரும் மக்கள் முதலில இந்த புஷ்கரணியில் நீராடிய பின்பு இறைவனை தரிசிக்க செல்கிறார்கள். மும்மூர்த்திகளால் தனக்கு மரணம் உண்டாக வேண்டும் என்று வரனை பெற்ற கயாசுரனை வதம் செய்வதற்காக மும்மூர்த்திகளும் அந்தனர் வடிவிலே வந்து தாங்கள் யாகம் செய்ய அவன் உடலை தருமாறு கேட்க கயாசுரன் மிகவும் சந்தோஷமாக தன் உடலை தந்தான். யாகம் முடியும் வரை அசையாமல் இருக்க வேண்டும் என்று மும்மூர்த்திகளும் கேட்டுக்கொள்ள அவனும் அதற்கு அப்படியே இருப்பதாக வாக்களித்தான். யாகம் முடியும் முன் இரவில் சிவபெருமான் சேவலாக உருவெடுத்து கூவ கயாசுரன் யாகம் முடிந்து விட்டது என்று எண்ணி எழுந்திருக்க இதனால் யாகம் தடைப்பட்டு முடிவு பெறாமல் போக கோபம் கொண்ட அந்தனர் வடிவில் இருந்த மும்மூர்த்திகள் அவனுடைய உடலை 3 துண்டுகளாக வெட்ட தலைவாகம் கயாவிலும் நாபிபாலம் ஜாஜ்பூரிலும் அவனுடைய கால் பகுதி பிட்டாபுரத்திலும் விழுந்தது. அவனுடைய பாதம் விழுந்த இந்த க்ஷேத்திரம் பாதகயா என்று போற்றப்படுகிறது. இங்கே முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் அவர்கள் மோட்சம் அடைவார்கள் என்று வரமாக அருளினார் மும்மூர்த்திகள். இத்தலத்தில் சேவல் வடிவத்தில் லிங்க ரூபமாக சுயம்புவாக சிவபெருமான் எழுந்தருளி உள்ளார். கோவிலின் உள்ளே நுழைந்ததும் இடதுபுறத்துல விக்ன விநாயகர் நமக்கு முதலில தரிசனம் தருகிறார். அவரை அடுத்து ராம லக்ஷ்மண சீதை, ஆதிசங்கராச்சாரியார், காசி விஸ்வேஸ்வரர், ஐயப்பன், அன்னபூரணி, சுப்பிரமணியர், கனகதுர்கா ஆகியோர் தனி சன்னதிகளில் காட்சி தருகிறார்கள். இவர்களை வணங்கி க்ஷேத்திர பாலகராக வீற்றிருக்கும் கால பைரவரையும் நாம தரிசிக்கலாம். அருகிலேயே நவ கிரகங்களையும் தரிசனம் செய்யலாம். இக்கோவில் வளாகத்தில் குக்குட்டேஸ்வரர் சுவாமி தனி கோவிலில் வீற்றிருக்கிறார். சுவாமியின் கோவில் விஸ்தாரமாக காட்சியளிக்கிறது. கோடி மரத்திற்கு பக்கத்துல ஒரே கல்லால் ஆன மிகப்பெரிய நந்தி பகவானையும் நாம தரிசிக்கலாம். ஆந்திராவிலேயே 2வது மிகப்பெரிய நந்தியாக இவர் போற்றப்படுகிறார். அவருக்கு நேர் எதிரிலே கர்ப்ப கிரகத்தில் 2 அடி உயரத்தில் ஸ்பட்டிக லிங்கமாக சுயம்புவாக தோன்றி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான். இவர் பார்ப்பதற்கு சேவலை ஒத்து இருப்பதால் இவருக்கு குக்குட்டேஸ்வரர் என்ற திருநாமம். ஈஸ்வரன் சன்னதிக்கு இடதுபுறத்துல அம்பிகை ராஜராஜேஸ்வரியாக தனிய சன்னதியில் நின்ற கோலத்திலே பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஒரு முறை இந்திரன் கௌதம மகரிஷியின் மனைவியான அகல்யாவை கௌதமராக மாறுவேடமிட்டு ஏமாற்றினார். இதன் விளைவாக மகரிஷியால் சபிக்கப்பட்டான். இதனால் அவன் உடல் முழுவதும் யோனியின் சின்னங்கள் தோன்றின. மிகவும் வருத்தம் அடைந்த இந்திரன் கௌதமரிடம் மனதார தன்னை மன்னிக்குமாறு வேண்டி நின்றான். மனமிறங்கிய ரிஷி அவனது உடலில் உள்ள சின்னங்கள் கண்களாக மாற்றினார். இந்திரன் உடல் முழுவதும் கண்கள் தோன்றின. இதன் காரணமாக இந்திரன் சகசிராட்சன் அதாவது 1000 கண்கள் கொண்டவன் என்று பெயரிடப்பட்டான். தன்னுடைய அகோர ரூபத்தை மறைத்து தான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக இத்தலம் வந்து அம்பிகையை பூஜித்தான். பல காலம் தவம் மேற்கொண்டான். அவனின் தவத்தில் மகிழ்ந்த அன்னை
நீண்ட காலத்திற்கு பிறகு அவன் முன் தோன்றி அவனுடைய பாவத்தை போக்கி இழந்த சரீரத்தை அழித்து மீண்டும் இந்திர பதவியை அளித்தாள். இந்திரனால் வழிபடப்பட்ட இவள் புருஹூதிகா தேவி என்று போற்றப்படுகிறார். கோவிலின் வடகிழக்கு மூலையில அன்னை புருஹூதிகா தேவி தனி கோவில் கொண்டு இங்கே அமர்ந்திருக்கிறார். உள்ளே நுழைந்ததும் சுவர் முழுவதும் 18 சக்தி பீடங்களில் அம்பிகைகளை சிற்ப வடிவத்திலே அழகாக செதுக்கியுள்ளார்கள். கர்ப்ப கிரகத்தில் அன்னையின் மூர்த்தி கருங்கல்லினால் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. 4 அடி உயரத்துல நின்ற கோலத்துல 4 கைகளுடன் காட்சி தருகிறார். வலது கீழ்கரத்தில் பீஜம் நிறைந்த பை, மேல்கரத்தில் கோடாரி, இடது மேல்கரத்தில் தாமரை, கீழ்கரத்தில் மதுபாத்திரம் ஏந்தியபடி அலங்கார பூஷணியாக சிவப்பு நிற பட்டு ஆடை உடுத்தி தங்க ஆபரணங்கள் பூட்டி தலையிலே கிரீடம் தரித்து மிக அழகாக சாந்த ஸ்வரூபமாக காட்சியளிக்கிறார். இக்கோவிலில் தேவியின் அசல் சிலை கர்ப்ப கிரகத்தின் கீழ் புதைக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. தத்தாத்திரேயரின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லவர் சுவாமி அவதரித்த தலம் இது. கிபி 1320 ஆண்டு அப்பளராஜ சர்மா மற்றும் சுமதி என்ற பிராமண தம்பதியினர்களுக்கு பிறந்த இவர் சிறு வயதிலிருந்து ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவராக திகழ்ந்தார். பார்வை அற்றவர்களாகவும் ஊனமுற்றவர்களாகவும் இருந்த தன் 2 சகோதரர்களை தன் ஆன்மீக பலத்தால் அவர்களை குணப்படுத்தி 16 வயதிலேயே சந்நியாசம் மேற்கொண்டு பல திவ்ய தேசங்களுக்கு சென்று ஆன்மீக பணியை மேற்கொண்டு 30வது வயதில் ஜலசமாதி அடைந்தார். அவரது கர்ம பூமி என்று கருதப்படும் இந்த க்ஷேத்திரத்தில் தத்தாத்திரேயருக்கான தனி கோவிலும் அருகிலே ஸ்ரீ வல்லப சுவாமியையும் இங்கே தரிசிக்கலாம். நவராத்திரி பண்டிகை, மகா சிவராத்திரி, மாசி மாதத்தில் வரும் பகுள ஏகாதசி, கார்த்திகை சோமவாரம் ஆகியவை இந்த கோவிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்கள் ஆகும். கார்த்திகை மாதம் முழுவதும் புருஹூதிகா தேவி கோவிலில் அம்பிகைக்கு சிறப்பு அலங்காரங்களும் பூஜைகளும் நடத்தப்படுகிறது. அம்மாதத்தில் தினமும் கோவில் முழுவதும் விளக்குகள் ஏற்றி வைத்து ஒளி தீபத்தால் அம்பிகை வழிபடப்படுகிறாள். குக்குடேஸ்வர சுவாமியையும் அன்னை புருஹூதிகாவையும் மனமாற தரிசித்து எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம். சர்வம் சக்திமயம்.